முக்கியமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து மிக முக்கியமாக நமக்கு தேவை அதிகமாக இருக்கும். அதனுடைய பலன்கள் வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக எண்ணெய் வித்து பயிர்கள்னு பார்த்திங்கன்னா மணிலா, எள்ளு, அப்புறம் ஆமணக்கு மற்றும் சூரியகாந்தி இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் வித்து பயிர்களை சேர்க்குறோம். அதில் வந்து மணிலா வந்து மிக முக்கியமான பயிர். இது ஏழைகளின் முந்திரின்னு சொல்லக்கூடியது. அதிக புரத சத்து உள்ளது. மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு அதிலேருந்து நிறைய நம்ம வந்து மதிப்பு கூட்டி செய்யக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமாக நம்ம பண்ணலாம். அது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ளது. மணிலாவிலேருந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதுமாரி நம்ம சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துலாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் நிறைய வந்து பயன்படுத்தலாம், குழந்தைகளுக்கும் பார்க்கலாம். அதேமாதிரி மணிலாவில் பால் கூட எடுக்கிறாங்க. இப்போ வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மணிலா பால்னு இப்போ நம்ம சோயாபீன் பால் மற்ற எல்லா பாலும் விற்கிற மாரி மணிலா பாலும் நம்ம வந்து கரைச்சி இதுலேருந்து எடுத்து நமக்கு வந்து குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தும் கொடுத்துட்ருக்காங்க. அதுலேருந்து வெண்ணெயும் எடுக்கிறாங்கல்ல? சரி, வெண்ணெய் எடுக்கிறாங்க. பால் எடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணி இப்போ ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, இப்போ மாசா மாரி குடிக்கிற மாரி அதையும் நம்ம வந்து ஜூஸாக கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் எள்ளும் நம்ம மிக முக்கியமான நம்ம பயிர். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்களை சேர்ந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய அதை நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். ஸோ இவையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ காலப்போக்கில் வந்து நமக்கு உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிட்டே வருது. எதனால் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக எல்லாமே மானாவாரி பயிராக பயிர் செய்கிறோம். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மணிலா மற்றும் எள்ளு வந்து மிக முக்கியமாக மானாவாரி பயிரை தான் பயிர் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு வந்து சரியான தொழில்நுட்பங்களை வந்து சேராமை பயன்படுத்தாமல் மிக முக்கிய காரணம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து யாரும் சரியான முறையில் பின்பற்றாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து மகசூல் குறைவு ஆரம்பமாகுது. இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா காலநிலை. இப்போ இருக்கிற காலநிலைக்கு ஏற்ப வந்து மகசூலும் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது. ஒரு சில டைமில் வந்து அறுவடை சமயத்தில் மழை பெய்யும். ஸோ இந்தமாரி காரணத்தினாலும் நமக்கு வந்து மகசூல் குறைய வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா சரியான தொழில்நுட்பங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து மகசூலை வந்து அதிகப்படுத்த முடியும்.